நான் இந்த லாஸ்ட் 2.5 இயர்ஸ்ல என்னோட ஃபேஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய திங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலா எனக்கு எது ஒர்க் ஆச்சு அண்ட் எது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். ஸோ நீங்க என்னைய மாதிரி எது ஒர்க் அவுட் ஆகும் தெரியாம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கே இந்த திங்ஸ்லாம் ப்ராப்பரா பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்க ஃபேஷியல் ஆஸ்தெட்டிக்ஸையும் ஓவர் டைம்ல டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா எக்ஸசைஸ்ல பண்றதை தாண்டி நீங்க ரெகுலரா பண்ற சில ஹேபிட்ஸை ப்ராப்பரா பண்ணாலே போதும். நீங்க பண்ற அந்த டெய்லி ஹேபிட்ஸ் பேர் தான் மயோ ஃபங்க்ஷனல் ஹேபிட்ஸ். ரைட் ஃப்ரம் பர்த்ல இருந்தே எல்லாரோட ஹேபிட்ஸும் ப்ராப்பரா இருந்திருந்தா இந்நேரம் எல்லாருமே பார்க்க மாடல் மாதிரி பெர்ஃபெக்ட் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸோட தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் டே ஹேபிட்ஸ் ரொம்ப வேர்ஷனா இருக்கிறனால நிறைய பேத்தோட ஃபேஸ் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணாம அண்டர் டெவலப்டா தான் இருக்கு. உங்களோட மயோ ஃபங்க்ஷனல் ஹேபிட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாவே போதும், லாங் டைம்ல உங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை ரைட் வேல இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் ஜெனடிக்ஸ் தான் அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு பிரைமரி ரீசன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜெனடிக்ஸ் என்னதான் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு பேஸா இருந்தாலும் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்க ப்ராப்பர் ஹேபிட்ஸ் மூலமா ரீச் பண்ண முடியும். இந்த மயோ ஃபங்க்ஷனல் ஹேபிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹேபிட் உங்க டங் பாஸ்டர் தான். உங்க டங் பாஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்றீங்கிறது பேஸ் பண்ணி தான் ஓவர் டைம்ல உங்க ஃபேஷியல் டெவலப்மெண்ட்டும் இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அப்பர் பேரட்ல கண்டினியூஸா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்போது லாங் டைம்ல உங்க ஃபேஸ்ல இருக்கிற எல்லா போன்ஸுமே மோர் டிஃபைன்ட் அண்ட் மோர் ஸ்ட்ரக்சரா மாறும். அண்ட் இந்த ஒரு டங் பாஸ்டர் பேர் தான் மியூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூயிங் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர் டங் பாஸ்டர் எப்பவுமே உங்க ரூஃப் ஆஃப் த மவுத்ல தான் இருக்கணும். நீங்க பேசும்போது அண்ட் சாப்பிடும் போது தவிர ரிமைனிங் எல்லா டைமுமே உங்க டங் பாஸ்டர் இப்படி தான் இருக்கணும். மெயினா நீங்க தூங்கும் போது இந்த பாஸ்டரை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த டங் பாஸ்டரை உங்களால கான்சியஸா 24/7 மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் உங்க டங்கை ஒரு வேக்யூம் சக்ஷன் ஹோல்ட் மாதிரி உங்க அப்பர் பேரட்ல கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மவுத்தை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்க டங் பாஸ்டரை மெயின்டைன் பண்ண மாதிரியே உங்க மவுத்ல இருக்கிற சலைவா எல்லாத்தையுமே ஸ்வாலோ பண்ணிருங்க. இப்படி பண்றப்போ உங்க மவுத்குள்ள ஒரு வேக்யூம் மாதிரி கிரியேட் ஆகி உங்க டங் ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்பர் பேரட்ல சக்ஷன் ஹோல்ட் ஆகும். இப்போ நீங்க கான்சியஸா பண்ணாமட்டாலும் இந்த ஒரு பாஸ்டர் அப்படியே தான் இருக்கும். ஒன்லி அண்டில் உங்க லிப்ஸ் சீல் பண்ணிருக்கிற வரைக்கும் தான். ஸோ உங்க லிப்ஸ் எப்பவுமே சீல்டாவே வைக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் மியூ பண்ணும்போது உங்க ஜாவை லைட்டா கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டா வேணா, லைட்டா கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சோ ஆன். உங்க ஃபேஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அடுத்த ஹேபிட் உங்க பிரீதிங் தான். நீங்க லாங் டைமா மவுத் பிரீதிங் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா ஃபார் ஷோர் உங்க ஜாலின் ரெசிஸ்டா தான் இருக்கும். ஏன்னா மவுத் பிரீதிங் பண்ணும்போது உங்க ஜாவை பேக்வேர்டா புல் பண்ணி உங்க ஃபேஷியல் டெவலப்மெண்ட்டை மோர் வேர்சன் ஆக்கிரும். ஸோ எப்பவுமே இன்க்ளூடிங் நீங்க தூங்கும் போதும் நேசல் பிரீதிங் மட்டுமே பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நேசல் பிரீதிங் பண்ணும்போது தான் உங்க கிரேனியோஃபேஷியல் பேட்டர்ன் ஹெல்த்தியா இருக்கும். ஒருவேளை இந்த மவுத் பிரீதிங் ஹேபிட்டை உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா தூங்கும் போது மவுத் டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மவுத் பிரீதிங் எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னதான் நம்ம கான்சியஸா நேசல் பிரீதிங் பண்ணாலும் ஒன்ஸ் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டோம்னா நமக்கே தெரியாம மவுத் பிரீத் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒன்லி மவுத் பிரீதர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ மவுத் பிரீதிங்கை பெர்மனண்டா ஸ்டாப் பண்ணாலே உங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் சோ ஆன். நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் திங் உங்க சூயிங் ஹேபிட் தான். நார்மலாவே இப்ப இருக்கிற மாடர்ன் டே டயட் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஈஸியா சூ பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ரைஸ் தான். ரைஸ் எடுக்கிறது நல்லது தான், பட் அது மட்டுமே எடுக்கிறது தான் பிரச்சனை. நீங்க சாஃப்டான ஃபுட் சாப்பிட்டாலுமே கூட சிக்கன் பிரெஸ்ட் ஆர் ஸ்டீக்ஸ் மாதிரி ஹார்ட் டு சூ ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. அண்ட் இதுல எதுவுமே உங்களால பண்ண முடியாட்டி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஹோல் கேரட் சூ பண்ணி சாப்பிடுங்க. மெயினா சூ பண்ணும்போது உங்க ஜால இருக்கிற மாஸ்டர் மசில்ஸ் எங்கேஜ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. இந்த மைண்ட் டு மசில் கனெக்ஷன் இருக்கும் போது தான் உங்க மாஸ்டர் மசில் ஹைப்பர்ட்ரோஃபி என்ஹான்ஸ் ஆகும். எப்படி நம்ம பாடியில மசில்ஸை ட்ரெயின் பண்ணி என்ஹான்ஸ் பண்றோமோ அதே மாதிரி உங்க ஃபேஸ்ல இருக்கிற மசிலையும் ரைட் வேல ட்ரெயின் பண்றது வழியா ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஃபோர்த் மெயின் ஹேபிட் நீங்க எப்படி ஸ்வாலோ பண்றீங்கிறது தான். நீங்க உங்க சலைவாவை ஸ்வாலோ பண்ணும் போதும் சரி, இல்ல ஃபுட்டை ஸ்வாலோ பண்ணும் போதும் சரி, உங்க ஸ்வாலோ எப்பவுமே உங்க பேலட்ல இருந்து பண்ற மாதிரி தான் இருக்கணும். இதுல ஷோ ஆகிற மாதிரி உங்க டங்கை உங்க பேக் தேர்ட் ஆஃப் த பேலட்ல எங்கேஜ் பண்ணி ஸ்வாலோ பண்ணணும். இப்படி பண்றப்போ உங்க ஆடம் ஆப்பிள் நல்லாவே அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிற நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைம் இப்படி ஸ்வாலோ பண்ணும்போது உங்க சூப்பர் ஹையர்ட் மசில்ஸ் எங்கேஜ் ஆகும், விச் மீன்ஸ் உங்க ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷன் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒன் டேக்கு மினிமம் 500 டைம்ஸ்க்கு மேல ஸ்வாலோ பண்ணுவாங்க. ஸோ ஓவர் டைம்ல உங்க ஃபேஷியல் மசில்ஸ் கரெக்டா எங்கேஜ் ஆகி உங்க ஃபேஷியல் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் கான்சியஸா பண்ணி பழகிட்டீங்கன்னா அடுத்து சப்கான்சியஸாவே இதை உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஃபைனல் ஹேபிட் என்னன்னா உங்க பாஸ்டர் தான். உங்க பாஸ்டர் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா செஸ்ட் அவுட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேக்ல தான் இருக்கணும். உங்களுக்கு இன்கேஸ் ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர் ஹேபிட் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. ஏன்னா அது உங்க ஃபேஷியல் டெவலப்மெண்ட் பேக்வேர்டா புல் பண்ணி உங்க ஜாலின மோர் ரிசஸ்டாவும் அண்டர் டெவலப்டாவும் மாத்திரும். ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு நீங்க ஒரு எஃபெக்டிவ் பாஸ்டர் கரெக்ஷன் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணணும். சின்டெக்ஸ் தான் அதுல இருக்கிற பெஸ்டான எக்ஸசைஸ். சின்டெக்ஸை ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வால்க்கு அகைன்ஸ்டா சாஞ்சுக்கோங்க. உங்க ஃபுட் வால்ல இருந்து 6 இன்ச்சஸ்க்கு கேப் இருக்கணும். உங்க லெக் ரீஜியன் தவிர ரிமைனிங் பாடி ஃபுல்லாவே வால்ல டச் ஆகி தான் இருக்கணும். உங்க ஷோல்டர்ஸ் பேக்ல புல் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி உங்க ஹெட் நெக் கூட டக் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டபுள் சின்ஸ் வரத ஃபீல் பண்ணணும். ஒரு 5 செகண்ட்க்கு ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 10 to 20 ரெப்ஸ் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செட்ஸ் per day பண்ணணும். இது ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டரை பெர்மனண்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த 5 மெயின் ஹேபிட்ஸ் நீங்க ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே ஓவர் டைம்ல உங்க ஃபேஷியல் பேட்டர்ன் ஹெல்த்தியா மாறும். இந்த ஹேபிட்ஸ்ல இருக்கிறதுலயே குயிக்கஸ்டா உங்களுக்கு ரிசல்ட் தரது சூவிங் தான். முடிஞ்ச அளவு ஹார்டான ஃபுட் சாப்பிடுங்க. அண்ட் சூ பண்றப்போ மாஸ்டர் மசில் கனெக்ஷனோட பண்ணணும். நம்ம பாடியில இருக்கிற மசில்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்றோமோ அதே கான்செப்ட்ல தான் உங்க ஃபேஷியல் மசில்ஸையும் நீங்க ட்ரெயின் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணணும். உங்க ஃபேஷியல் போன உங்களால டைரக்டா இம்ப்ரூவ்
இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பட் வேறஸ் உங்க போன் மேல இருக்கிற மசிலை ட்ரெயின் பண்றது வழியா உங்க போன் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே பிகினிங்ல கான்சியஸா பண்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பட் ஓவர் டைம்ல இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்கான்சியஸா ஸ்டோர் ஆயிரும். விச் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைமும் ஞாபகம் வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்க ஆல்ரெடி லுக்ஸ் மேக்ஸிங் ஸ்பேஸ்க்குள்ள வந்திருந்தீங்கன்னா நிறைய ரொட்டீன்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க என்னதான் உங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ரொட்டீன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல பண்ணாலும் நான் சொன்ன இந்த மயோ ஃபங்க்ஷனல் ஹேபிட்ஸ்லாம் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேபிட்ஸ்லாம் கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. அண்ட் இதை நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இது வெறும் பேசிக்ஸ் தான். நான் எப்படி என்னோட லுக்ஸை டிராஸ்டிக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அதே ரொட்டீன் அண்ட் ப்ரோட்டோகாலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ரெகுலரா ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் உங்க லுக்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டியூன்டா இருந்துட்டா போதும். யூடியூப்ல தமிழ்ல யாரும் லுக்ஸ் மேக்ஸிங் அண்ட் க்ளோ பத்தி இன்டெப்தா பேசல. ஸோ நம்ம ஒரு கிரேட் ஃபியூச்சர் அண்ட் கிரேட் லுக்ஸ் மேக்ஸிங் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.